டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் தற்போது டெல்லி கார் வெடிப்பில் தொடர்புடைய நபர்கள் கோவை வந்தார்களா என என்ஐஏவிடம் கோவை போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவையில் நடந்தது போல் டெல்லியிலும் ஒரே மாதிரி கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் கோவை வந்து சென்றார்களா என்று என்ஐஏவிடம் கோவை போலீசார் விவரம் கேட்டுள்ளனர். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி கார் வெடித்தது. இதில் 13 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கார் வெடித்து சிதறியது. இதில் காரை ஓட்டிச் சென்ற ஜமேஜா முபீன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அவருடைய வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்ததில் IS என்ற பயங்கரவாத அமைப்புடன் ஜமேஜா முபீனுக்கு தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அவருடைய வீட்டில் இருந்து வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முகமது அசாருதீன், நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சேர்ந்த உமர் ஃபரூக், கோவையைச் சேர்ந்த முகமது தஸ்தீக், ஃபெரோஸ்கான், ஷேக் இதயதுல்லா, சனோஃபர் அலி, முகமது இர்தியாஸ், தஹத் சாகர், அபு ஹனிபா, பயாஸ் ரகுமான், சரண் மாரியப்பன் உட்பட 18 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் கார் வெடித்த சம்பவத்தில் கைதான பயங்கரவாதிகளிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு இடையே அந்த கும்பலுக்கும் கோவையில் வந்து சென்றார்களா என்பது குறித்து என்ஐஏ அதிகாரிகளிடம் கோவை மாநகர போலீசார் விவரம் கேட்டுள்ளனர். இது பற்றி மாநகர காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது, தற்பொழுது டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் கோவையில் 2022ஆம் ஆண்டு நடந்த கார் வெடிப்பு சம்பவம் போன்று ஒரே மாதிரி உள்ளதாகவும், பொதுமக்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் காரை நிறுத்தி ஓட்டி செல்லும் பொழுது முன்கூட்டியே வெடித்திருக்கிறது. கோவையிலும் இதே போன்று நடந்தது. இதனால் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் விவரங்களை கேட்டுள்ளதாகவும், அதாவது அந்த நபர்கள் யாரும் கோவைக்கு வந்து சென்றார்களா அல்லது கோவையில் உள்ள தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரவாளர்கள் யாரும் டெல்லி உட்பட வெளி மாநிலங்களுக்கு சென்று அந்த நபர்களை சந்தித்தார்களா என்ற விவரங்கள் இருந்தால் கொடுக்குமாறு கேட்கப்பட்டுள்ளது. இது தவிர கோவையில் கார் வெடிப்பு சம்பவம் நடந்த பிறகு சந்தேக நபர்கள் என்று 140 பேர் கொண்ட பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அதில் இடம்பெற்ற நபர்கள் ரகசிய கண்காணிக்கப்பட்டு வந்தனர். தற்பொழுது அந்த பட்டியலில் உள்ளவர்களை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், இது தொடர்பாக கோவையில் செயல்பட்டு வரும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்காக போலீசார் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றுள்ள 140 பேர் மற்றும் அவர்களின் சமூக வலைதள கருத்துகள், செல்போன் அழைப்புகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.